கோவை கவுண்டம்பாளையம் மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகளுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம். பள்ளி நிர்வாகம் தரப்பிலிருந்து இது சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்காங்க? அங்க மருத்துவமனையில் உள்ள சூழல் என்ன? மாணவர்களுடைய உடல்நிலை குறித்த தகவல் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் இன்று மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகளுக்கு 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வாந்தி மற்றும் உடல் உபாதைகள் ஏற்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. முதற்கட்ட தகவலில் குழந்தைகள் சாப்பிட்ட உணவில் பள்ளி விழுந்திருப்பதும் அதனால்தான் குழந்தைகளுக்கு வாந்தி மற்றும் தலைச்சுற்றல் ஏற்பட்டிருப்பதாக மாநகராட்சி ஆணையாளர் இந்த தகவலை உறுதி செய்திருக்கிறார். இந்த சூழல்ல கோவை அரசு மருத்துவமனைக்கு 43 குழந்தைகள், அதாவது 30 ஆண் குழந்தைகள் 13 பெண் குழந்தைகள் தற்போது குழந்தைகள் நலப்பிரிவில் இருக்கக்கூடிய 2வது தளம் மற்றும் 3வது தளத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு தற்போது முதலுதவி சிகிச்சைகள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதிப்புக்கான சிகிச்சைகள் மருத்துவர்கள் வழங்கப்பட்டு வருவதாக தகவல் கொடுத்திருக்காங்க. அதே சமயம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டதை அடுத்து கோவை அரசு மருத்துவமனைக்கும் பள்ளி வளாகத்திலும் பதறியடித்து ஓடி வரக்கூடிய காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்த போதிலும் பள்ளி குறித்தும் இந்த குழந்தைகள் அனைவரும் நலமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும் மதிய உணவில் பள்ளி விழுந்திருப்பதும் அது கவனக்குறைவால் அவர்களுக்கு பரிமாறப்பட்டது குறித்தான விசாரணை நடத்துவதற்கு தனிக்குழு அமைத்திருப்பதாகவும் விசாரணை முடிவில் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. முதற்கட்ட தகவலாக குழந்தைகள் அனைவரும் நலமாக இருப்பதாகவும் 44 குழந்தைகள் மொத்தம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கோவை அரசு மருத்துவமனையில் 43 குழந்தைகள் சிகிச்சை பெற்று இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தை தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அந்த குழந்தையும் நலமுடன் இருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்குது. நன்றி கார்த்திக். உங்கள்